ஹாய் ஆல் சாரி நேற்று நான் வீடியோஸ் கொடுக்க முடியல. பாப்பாவை பார்க்கறதுக்கு வேண்டி போனோம். பொதுவாக செகண்ட் சாட்டர்டே அப்படின்னாலே பயங்கர பிஸி ஆயிடுவேன். என்ன அப்படின்னா குழந்த அவளுக்கு பிடிச்சது அப்படி இப்படின்னு பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக ஆயிடுவோம். நான் மட்டும் இல்லை, 800 குழந்தைங்க அங்கே படிக்கிறாங்க. அவங்க எல்லார் பேரண்ட்ஸுமே அப்படி தான். கிட்டத்தட்ட 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு சமையல்லாம் செஞ்சு அவங்களுக்கு ஒரு 9 மணி 10 மணிக்குள்ள போயிடுவோம். நான் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக பொதிச்சோறு மனை கொண்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன். அப்போ மழைனால எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். நல்லா ஹீட்டாகவே இருந்துச்சு. 2 3 பேப்பர் வச்சு பொதிஞ்சு கொண்டு போயாச்சு. நல்ல சுட சுட ஆவி பறக்க சோறு வச்சாச்சு. மட்டன் தொக்கு மனைக்கு பண்ணியிருந்தேன். சுக்கா மனைக்கு கொஞ்சம் கிரேவியாக பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பீன்ஸ் பொரியல், எப்போவுமே அவளோட ஃபேவரேட் அப்படின்னு சொல்லலாம். பீன்ஸ் பொரியல் அதுக்கப்புறம் காளான் ஃப்ரை. காளான் ஃப்ரை சேம் இந்த மட்டன் தொக்கோட அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும். துவையல் அப்படின்னு பார்த்தா புதினா துவையல். பின்ன முட்டை பாப்பா எப்போவுமே சாப்பிட மாட்டா. சூடாக வீட்டில் வந்தால் சாப்பிடுவா. அதனால முட்டையோ மீனோ எதுவுமே நேற்று எடுக்கலை. மட்டன் சரி மட்டன் ஐட்டமாகவே இருக்கட்டும், மட்டன் கிரேவியும் ரசமும் எடுத்துருந்தேன். எங்கள் வீட்டுக்கார் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கார். நேற்று தம்பியை கூட்டிகிட்டு போகலை. தம்பி நவோதய கிளாஸுக்கு போய்கிட்டு இருக்கான். அதனால் லீவு போட முடியாது. பயங்கர மிஸ்டாக இருந்துச்சு. இது செருதோணிலேருந்து நமக்கு அந்த ஜேஎன்வி போகக்கூடிய அந்த ஒரு வே தான். மேக்ஸிமம் வண்டி போய்கிட்டே தான் இருக்கும். எல்லா பேரண்ட்ஸும் ஒன்று போல் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். பாப்பா சாப்பிட்டு முடித்தாங்க. பின்ன அவங்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒவ்வொன்றா எல்லாம் காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல்லாகவே எம்மா நோட்டை பாருங்கள், இதை எழுதியிருக்கேன் இதை எழுதியிருக்கோம்னு அதில் ஒரு 10 நிமிஷம் அவள் பக்கத்துலேயே உட்காந்து பேசிகிட்டே இருந்தோம். நெக்ஸ்ட் பேரண்ட்ஸ் மீட்டிங் இருந்துச்சு. அதையுமே முடிச்சுட்டு ஒரு மணிக்கெல்லாம் கிளம்பியாச்சு. ஒவ்வொரு பேஜாக அதுக்கு ஒரு சந்தோஷம் அவளுக்கு. சரி நமக்கு அதுக்கு வேண்டி தானே இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினச்சோம். தம்பி பின்ன விட்டுட்டு போனதுனால உடனே கிளம்பிட்டோம். ஒரு 1:30க்கெல்லாம் அங்கேருந்து கிளம்பி 4:30க்கெல்லாம் தம்பியை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு சுவையாக சூடாக பாப்கார்ன் பொரிச்சு காஃபியோடு கொடுத்துட்டேன். எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.